இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா a cross b மைனஸ் a cross c அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். a cross b நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். a வேல்யூ b வேல்யூ போட்டு அதை கிராஸ் பண்ணி எழுதணும். இது பெரிய இதனால கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ஷார்ட்ஸில் சொன்னால் நிறைய டைம் ஆயிரும். எக்ஸ்ப்ளனேஷன் வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் a cross b அதே மாதிரி தான் a வேல்யூ போடணும், அடுத்து c வேல்யூ போடணும், அது நடுவில் கிராஸ் ஆகணும், அதை எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்னா a cross b மைனஸ் a cross c. அப்போ எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதிட்டு மைனஸ் சியோட ஃபேக்டர் a cross c ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட கன்வீனியன்ஸ்க்காக ஈஸியாக இருக்கும், அதாவது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறேன்னா மைனஸ் a cross cனா இந்த மைனஸ்க்கு அப்புறம் இருக்குல்ல, அதாவது a cross bயில் வந்து a cross cயோட எந்த ஃபேக்டர்ஸுமே இருக்கக்கூடாது, அதுதான் மைனஸ் a cross c. ஓகேவா? அப்போ a cross cயோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே a cross bயில் கட் பண்ணிட்டே வாங்க. இந்த ரெண்டாவது அழிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக சொல்லித்தரேன். சரி, அப்போது a cross bயில் 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அது எல்லாமே கட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அந்த கட் பண்ணது போக மிச்சம் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். அதுதான் ஆன்சர். ஓகேவா?